அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். சகல உலகத்தையும் படைத்த நாராயணனை தேடிச் சென்று வணங்கினால் சகல செல்வங்களும் பெருகும் என்பார்கள். ஆனால் இந்த தலத்தில் ஆட்சி செய்யும் பெருமாளை மனதில் நினைத்துவிட்டாலே வேதனைகள் அனைத்தும் தணியும் என்கிறார்கள். அந்த பெருமாளானவர் எங்கிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? சிவாலயங்களில் அருள் பாலிக்கும் சொர்ணாகர்ஷண பைரவர் வைணவ ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் திருத்தலம் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? பைரவா கால பைரவா, பைரவா அஷ்ட பைரவா, பைரவா கால பைரவா, பைரவா அஷ்ட பைரவா. இக்கோயிலில் பெண்கள் திருவிளக்கேற்றி வழிபட்டாலே திருமண வேண்டுதல்கள் பலிக்கும் என்கிறார்கள். அந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்த அனைத்து கேள்விகளுக்குமான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காண்போமா? திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் அமைந்துள்ளது ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயில். அஷ்ட பைரவர்களில் சொர்ணாகர்ஷண பைரவரும் ஒருவர். இந்த கோயிலில் சிவபெருமானின் ஒரு அவதாரமாக இருப்பவர் பைரவர். பெரும்பாலும் வைணவ திருத்தலங்களில் பைரவர் எழுந்தருள்வது கிடையாது. ஆனால் தாடிக்கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் கோயிலில் வடகிழக்கு மூலையில் பெருமாளின் பொக்கிஷ காவலராகவும் சேத்திர பாலகராகவும் சொர்ணாகர்ஷண பைரவர் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். பங்கஜம் வியாலயக்னசூத்ரம் இந்துஷேகரம் கிருபாகரம் நாரதாதியோகி விருந்தவந்திதம் திகம்பரம் காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. இக்கோயிலில் அருளாட்சி செய்து வரும் சௌந்தரவல்லி தாயார் சந்நிதியில் மணமாகாத பெண்கள் திருவிளக்கேற்றி வழிபட்டால் திருமணம் நிச்சயம் கைகூடும் என்கிறார்கள். மங்கள நாயகியாக விளங்கும் இந்த தாயார் கருணை மிகுதியானவள் என்றும் மங்கையரின் திருமாங்கல்யத்துக்கு காவலாக நிற்பவள் என்றும் பக்தைகள் போற்றுகின்றனர். சகல ஜீவராசிகளையும் காத்து அருள்பவர் திருமால். இவரே அழகிய வடிவம் கொண்டு ஆட்சி புரியும் திருக்கோலத்தில் இருப்பதால் இவரை சௌந்தரராஜ பெருமாள்
பெருமாள் என்று வணங்குவதும் உண்டு. அவ்வகையில் புராண காலம் தொட்டே இம்மண்ணுலகில் அமர்ந்து ஆட்சி செய்து வருபவர் திண்டுக்கல் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள். இவரை எண்ணினாலே வேதனைகள் தணியும் என்பார்கள். இவரை தேடி வந்து சரணடைந்தால் உங்கள் ஏழேழ் தலைமுறையும் வாழ்வாங்கு வாழும் என்பது நம்பிக்கை. புராண காலத்திலேயே பல ரிஷிகளும் தேவர்களும் வணங்கிய பெருமாள் இவர் என்று தல வரலாறு கூறுகிறது. பிறகு விஜயநகர ஆட்சி காலத்தில் அச்சுத தேவராயர், ராமதேவராயர் என்பவர்களால் இந்த சிற்ப அழகுமிக்க ஆலயம் கட்டப்பட்டது என்கிறது தல வரலாறு. 5 நிலைகள் கொண்ட கோபுரம் தாண்டினால் எங்கெங்கும் சிற்ப அழகுமிக்க கலைக்கூடமாக ஆலயம் திகழ்கிறது. இந்த தாடிக்கொம்பு தலத்திலிருந்து வடக்கு நோக்கி செல்லும் குடகனாறு ஆற்றங்கரையில் ஒருமுறை மண்டூக முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரது தவத்திற்கு இடையூறு செய்யும் விதமாக தாளாசூரன் என்ற அரக்கன் பல்வேறு இடையூறுகளை செய்து வந்தான். இதனால் கடும் தொல்லைக்கு உள்ளான மண்டூக முனிவரோ மதுரை அழகர்மலை திருமாலிருஞ்சோலை கள்ளழகரை நோக்கி தனது தவத்திற்கு உதவி செய்ய வேண்டி கடும் தவம் புரிந்தார். இவரது தவத்தால் ஈர்க்கப்பட்ட திருமாலிருஞ்சோலை அழகர் மண்டூக முனிவருக்கு இடையூறு செய்த தாளாசூரன் என்ற அரக்கனை வதம் செய்து முனிவரின் தவத்தை தொடர உதவி செய்தார். பின்னர் முனிவரிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். முனிவரும் கள்ளழகர் இப்பகுதியில் வாசம் செய்து மக்களை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முனிவரின் வேண்டுதலை ஏற்று தாடிக்கொம்பு பகுதியிலேயே கள்ளழகர் என்ற சவுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி வீற்றிருப்பதாக தல வரலாறு கூறுகிறது. ஆலயத்தின் மூலவர் சவுந்தரராஜ பெருமாள் எனும் திருநாமத்தோடு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்தருளி உள்ளார். இவரை தரிசிக்க 1000 கண்களும் போதாதோ என்று எண்ணும் அளவுக்கு பேரழகு கொண்ட பெருமாள் இவர். இவரை தரிசித்தால் சகல மங்கள நிகழ்வுகளும் தடையின்றி நடைபெறும் என்பது ஐதீகம். மூலவர் சந்நிதியின் தென்புறத்தில் சவுந்தரவல்லி தாயார் அருளாட்சி செய்து வருகிறார். ஆலயம் முழுக்க சாநித்தியம் மிக்க பல சந்நிதிகள் அமைந்துள்ளன. குறிப்பாக ஹயக்ரீவர், சரஸ்வதி என கல்வி தெய்வங்களான இருவருக்கும் அடுத்தடுத்து சந்நிதிகள் அமைந்து கல்வி வரமருளும் ஆலயமாகவும் இது உள்ளது. மேலும் திருவோண நட்சத்திர நாளில் ஹயக்ரீவருக்கு தேனாபிஷேகம் செய்து விசேஷ பூஜை நடக்கிறது. இதில் கலந்து கொண்டால் படிப்பில் மந்தம், ஞாபக மறதி, பேச்சு குறைபாடு உள்ளவர்கள் குணம் பெறுவார்களாம். மேலும் ஹயக்ரீவருக்கு தேங்காய், நாட்டு சர்க்கரை, நெய் சேர்த்த நைவேத்தியம் படைத்து ஏலக்காய் மாலை அணிவித்து வேண்டிக் கொண்டால் சகல தேர்வுகளிலும் தேர்ச்சி பெறலாம் என்பதும் நம்பிக்கை. இங்குள்ள தன்வந்திரி பகவான் சந்நிதியில் அமாவாசை அன்று சுவாமிக்கு மூலிகை தைலாபிஷேகம் செய்து மூலிகை லேகியம் நைவேத்தியம் செய்து சிறப்பு ஆராதனை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள சகல நோய்களும் தீரும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இங்குள்ள சக்கரத்தாழ்வாரும் வித்தியாசமானவர். இவரை சுற்றி காயத்ரி மந்திர தேவதைகள் எழுந்தருளி உள்ளனர். இங்குள்ள நரசிம்மரை சுற்றிலும் அஷ்டலட்சுமிகள் உள்ளதும் மிகவும் விசேஷமானதாகும். விஸ்வக்சேனர், இரட்டை விநாயகர், தசாவதார பெருமாள்கள், லட்சுமி நரசிம்மர், வேணுகோபாலர், ஆஞ்சநேயர், சொர்ணாகர்ஷண பைரவர் ஆகியோருக்கும் இங்கு சந்நிதிகள் உள்ளன. தேய்பிறை அஷ்டமியில் இங்குள்ள சொர்ண பைரவரை வணங்க கடன் பிரச்சனைகள் தீரும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. இக்கோயிலில் உள்ள கார்த்த வீரியார்ஜுனருக்கு எலுமிச்சை பழமாலை சாத்தி நெய் விளக்கேற்றி வழிபட்டால் வேண்டியது நடக்கும். குறிப்பாக தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும் என்கிறார்கள். இங்குள்ள ஆண்டாளுக்கு வியாழனன்று மஞ்சள் அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமணம் நடைபெறும். மகப்பேறு, தொழில் மற்றும் வணிக வளர்ச்சி, வெளிநாட்டு வாய்ப்புகள் உள்ளிட்ட பிரார்த்தனைகள் நிறைவேறும். பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த தலத்தில் பெண்கள் தாயார் சவுந்தரவல்லியை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. திருவிளக்கேற்றி வழிபாடு செய்கிற போது சகல நன்மைகளும் உண்டாகும். கடன்கள் தீரும், திருமண வேண்டுதல்கள் பலிக்கும், தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் மனதில் நினைத்துவிட்டாலே வேதனைகள் அனைத்தும் தணிக்கும் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் அமைந்துள்ளது ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில்.